தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. 1 மினிட் பைபிள் ஃபேக்ட்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வேதாகமத்தில் உள்ள 66 புத்தகங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வருவதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்களும், இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் 27 புத்தகங்களும் இருக்கிறதா நமக்கு தெரியும். ஆனால் கிறிஸ்தவர்கள் சில நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 66 புத்தகங்களுக்கு அதிகமாகவே இன்னும் பல புத்தகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே யார் சொல்கிறது சரின்னு விவாதம் பண்ணாமல் தேவனுடைய வார்த்தையில் இதுக்கான பதிலாக பார்ப்போம் வாங்க. பைபிளில் தேவனுடைய வார்த்தை ஆகாரத்துக்கு ஒப்பிட்டு அப்பங்கள்னு அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. எரேமியா 15வது அதிகாரம் 16வது வசனம் இப்படியா சொல்லுது, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனம், அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். இதுக்கு மேலே பார்த்தோம்னா பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசு ஸ்தலத்தில் இருக்கிற சமூகத்து அப்பங்கள் ஒவ்வொரு அடுக்கிலும் 6 அப்பங்களாக மொத்தம் 2 அடுக்காக அடுக்கி வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக சொல்லணும்னா இது ரெண்டையும் இணைக்கும் போது பார்த்திங்கன்னா 66 என்ற இலக்க நம்பர் நமக்கு கிடைக்கும். தேவனிடத்திலிருந்து கிடைக்கப்பட்ட ஆவிக்குரிய அப்பங்களாக 66 புத்தகங்கள் தான் நமக்கு பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கு.